அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். பங்குனி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். வினை பயனை அறிக்கின்ற குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி என்பவர்களுக்கு தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில தனுசு ராசி என்பவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு தங்களது வாழ்க்கையை நல்ல முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பிறக்கும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி என்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தற்சமயம் தலையிட வேண்டாம். கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களது படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. பெண்களுக்கு, சில பெண்மணிகளுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட திருமண பேச்சுக்கள் மீண்டும் ஆரம்பமாகும். தங்களது விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஏப்ரல் மாதத்தில் 6, 7 மற்றும் 8ஆம் தேதிகள் வருகின்றது. தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். எனவே திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது பணமோ விரயமாவதிலிருந்து தங்களால் காப்பாற்ற இயலும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துளைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள பங்குனி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். பங்குனி மாதத்திற்கு 2ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 3ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 17ஆம் தேதி திங்கட்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 17ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 31ஆம் தேதி திங்கட்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 21ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 24ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 7ஆம் தேதி திங்கட்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 26ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 9ஆம் தேதி புதன்கிழமையும், பங்குனி மாதத்திற்கு 28ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது மார்ச் மாதம் 17ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மார்ச் மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது மார்ச் மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஏப்ரல் மாதம் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான அமாவாசை திதியானது மார்ச் மாதம் 29ஆம் தேதி வருகின்றது. பங்குனி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வருகின்றது. வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை. பங்குனி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும்,
ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் மார்ச் மாதம் 18ஆம் தேதி பகல் வரை மீனராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பகல் வரை கும்பராசியில் அமர்ந்தும், ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் உத்திரம் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.